அதாவது 1995 வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பாட்ஷா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. இப்போ அந்த படத்தின் மூலம் ரஜினியோட இமேஜும் மிகப்பெரிய அளவில் உச்சம் தொட்டது. அதுக்கப்புறம் அந்த படம் சன் டிவியில் திரும்ப திரும்ப போடப்பட்டு அந்த படத்தை பார்க்காதவங்க கூட பார்த்து ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்க. பாட்ஷாவே பார்த்தீங்கன்னா விஜயா நடித்த சத்திரியன், அதற்கு முன்னாடி நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடித்த சூரியன், இந்த சாயலில் தான் அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாட்ஷாவை நிறைய ஹீரோக்கள் திரும்ப திரும்ப எனக்கு அந்த கதையை லைட்டாக பட்டிட்டிங்கரையும் பார்த்து பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு அப்படியே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பல பேர் பல விதமாக கேட்டு பல படங்கள் உருவாகிருக்கு. ஆனால் அந்த படங்களில் பல படங்கள் தோல்வியும் ஒரு சில படங்கள் தான் வெற்றியும் பெற்றிருக்கு. லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பகவதி, அரசு, மதுரை, ஜனா, அஞ்சான், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது அஞ்சான் பாட்ஷா மாதிரியே ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறாலேயே அந்த படம் பெருசாக கிளிக் ஆகலை. சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அமைஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிற ரெட்ரோ படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படமோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. இப்போது நம்ம சொன்ன மாதிரி பாட்ஷாவை அதிகமாக ரிப்பீட் பண்ண ஹீரோக்களில் மிக முக்கியமாக நம்ம தளபதி விஜய் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவதி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், எல்லாம் பாட்ஷாவோட சாயல் தான். கார்த்திக் சுப்ராஜ் இப்போ எடுத்துகிட்டு இருக்கார் இல்லையா, அதை விட மிக முக்கியமாக அவர் சமகாலத்து இயக்குனர் நம்ம லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயை வச்சு லியோன்னு ஒரு படம் எடுத்தார். கிட்டத்தட்ட லியோவே பாட்ஷாவோட இன்னொரு வெர்ஷன் தான். அதை லோகேஷ் கனகராஜ் பல முறை சொல்லிட்டாரு. என்னதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக்னாலும் கூட அதுவே பாட்ஷா தான். ஸோ அப்படி இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜிக்கு இந்த ரெட்ரோ படமும் இன்னொரு லியோவோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் விஷயம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி தான் இருக்குது. அப்படி என்ன கதை ரெட்ரோ அப்படின்னா, அதாவது முன்னாள் கேங்ஸ்டர் ஒருத்தன் காதல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புகிறான். ஆனாலும் கூட அங்கே மிச்சம் சொச்சம் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் சும்மா விட்டுருவாங்களா என்ன, தம்பி எங்கள் டீம் விட்டு நீ போகவே கூடாது, கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், ஓகேவா, கத்தி எடுத்தவன் கத்தியாக தான் சாகணுங்கிறது தான் கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட விதி. ஸோ அந்த விதியின்படி எப்படி சூர்யாவை துரத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படியே லியோ பொருந்தும், ஏற்கனவே சொன்ன பல படங்களை பொருந்தும். ஸோ இந்த படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்தே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் இப்படி ஒரு எல்லாரும் அடித்து துவைச்சி காய போட்ட அதே லைனை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தான் இருக்குது. இருந்தாலும் கூட பொறுத்து பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அந்த ஒரு உலகம் இருக்குது பார்த்தீங்களா, டேரண்டினோ ஸ்டைலில் நாஸ்டால்ஜியா ஃபீல் நிறைய கொடுப்பாரு. அந்த 80s இருக்கிற அந்த சாங்ஸு, அந்த காரு, இதெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று மேட்சிங் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். லியோவே பாட்ஷாவோட இன்னொரு வருஷம் அப்படிங்கிறது தான் சரியாக போகலை. ஸோ அப்படி இருக்கும்போது ரெட்ரோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஆக மொத்தம் ரெட்ரோ பாட்ஷாவாவா இல்லை லியோவா இல்லை அஞ்சானா அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.